அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 52 அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் காத்திருக்கிறார். சுதன், தற்போது வரை பலி எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது? மருத்துவமனைகளில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவரின் நிலைமை என்னவாக இருக்கிறது? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? விவரங்களை விரிவா பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கடந்த 18ஆம் தேதி பாக்கெட்டில் அடைத்து விற்கப்பட்ட மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை குடித்து 100க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென வாந்தி, மயக்கம், வயிற்று வலி, கண் எரிச்சல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் தீவிர சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் வரை 43 பேர் உயிரிழந்தனர். பலர் கவலைக்கிடமாக இருந்து வந்தனர். அவர்களுக்கு மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நாகப்பிள்ளை, பாலு, ஸ்ரீதர், சோலைமுத்து, வஉசி நகரைச் சேர்ந்த ராஜேந்திரன், கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், சென்னையைச் சேர்ந்த ராஜா, மாதவச்சேரியைச் சேர்ந்த வீரமுத்து மற்றும் ரவி என 9 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இதையடுத்து இதுவரை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 28 பேரும், சேலம் அரசு மருத்துவமனையில் 17 பேரும், விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 4 பேரும், ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேர் என மொத்தம் உயிர்பலி எண்ணிக்கை 52 உயர்ந்திருக்கிறது. மேலும் இந்த மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டு 110க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் 25 பேரின் நிலைமை தற்போது வரை கவலைக்கிடமாகத்தான் உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கு 24 மணி நேர கண்காணிப்பில் சிறப்பு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து வருவதாகவும் மருத்துவ குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். சிகிச்சையில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களில் சிலரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து இங்கிருந்து வெளியூர்களுக்கு சென்ற சிலருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் வேலூர் மற்றும் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு விஷ சாராயம் விற்ற கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் மற்றும் அவருடைய மனைவி விஜயா, அவருடைய சகோதரன் தாமோதரன் ஆகியோர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி போலீசார் கைது செய்து அவர்களை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜூலை 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். முன்னதாக அவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் மெத்தனால் கலந்த சாராயத்தை சின்னதுரை என்ற வியாபாரியிடம் இருந்துதான் கண்ணுக்குட்டி வாங்கியது தெரிய வந்தது. இதையடுத்து பிரபல சாராய வியாபாரியான சின்னதுரையை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மெத்தனாலை மொத்தமாக சப்ளை செய்யும் வியாபாரியான புதுச்சேரி மடுகரை பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் மற்றும் சங்கராபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் ராஜா மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சாராய வியாபாரி ராவன் ஆகியோரை கைது செய்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் கெட்டுப்போன மெத்தனால் என தெரிந்தும் அதை மனிதர்களுக்கு விற்றதன் காரணமாகவே அதிக எண்ணிக்கையில் நடந்தது தகவல் வெளியாகியது. மேலும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தகவல்கள் இருக்கிறது என்பது குறித்து சிபிசிஐடி போலீசார் தொடர் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியவர்கள் ஏற்கனவே வீட்டில் வாங்கி குடித்துவிட்டு மீதி இருப்பு வைத்திருந்த கள்ளசாராயத்தை பருகி மீண்டும் உடல் உபாதைகளுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக நேற்று இரவு இந்த சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து நலன் விசாரித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு திடுக்கிடும் தகவலை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இப்பகுதியில் கள்ளசாராய ஒழிப்பு நடவடிக்கைகள் மட்டும் போதுமானது இல்லை, பொதுமக்களுக்கு போதை மறுவாழ்வு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது என தெரிய வருகிறது. அதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என பலர் எதிர்பார்க்கிறார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் ஒருவர் தனது குழந்தையுடன் கள்ளசாராயம் பருகிவிட்டு குழந்தையை கட்டி அணைத்தவாறு சாலையின் ஓரம் உள்ள கடையின் முன்பு தூங்கிக் கொண்டிருந்தார். இதை அப்பகுதியில் சென்ற பொதுமக்கள் கவனித்து அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 3 நாட்களாக கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த
4 கிராம மக்கள் அடுத்தடுத்து இந்த கள்ளசாராயம் பருகி உயிரிழந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரையிலும் கூட இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு இந்த கள்ளசாராயம் குடிப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய உயிரிழப்புகள் குறித்து எந்தவித கவலையும் இல்லாமல் தற்போது வரை இந்த கள்ளசாராயம் பருகி வருவது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கள்ளசாராய ஒழிப்பு நடவடிக்கைகள் ஒருபுறம் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு முழுமையாக அடிமையாக இருப்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது. எனவே அவர்களை மீட்கும் நடவடிக்கையும் தற்போது நிச்சயமாக இருக்கிறது. அதற்கான நடவடிக்கையும் அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. இதற்கிடையே தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களில் 25க்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக இருப்பதன் காரணமாக இந்த உயிர்பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கிற ஒரு நிலைதான் நிலவி வருகிறது. எனவே இந்த கருணாபுரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதுமே இந்த கடந்த 3 நாட்களை கடந்து தற்போது 4வது நாளாக கண்ணீர் கடலில் மூழ்கி இருக்கிறது என்றே கூறலாம். சரவணன். சுதன், தற்போது இந்த வீடியோ வெளியானதை நம்மால் பார்க்க முடியுது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த நடு சாலையிலேயே விசச்சாராயம் அறிந்துவிட்டு தனது குழந்தையுடன் படித்திருந்த நபரை ஆம்புலன்ஸ் மூலம் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவர்கள் ஏற்றிச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியாது. ஒரு பக்கம் பலி எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது, மற்றொரு பக்கம் காவல்துறையினர் விசச்சாராயத்தை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த நபருக்கு எங்கிருந்து சாராயம் கிடைத்தது, அது குறித்து போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்ன சொன்னாங்க? நிச்சயமாக சரவணன், அதாவது இந்த கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களை பார்த்தோம் என்றால் தினசரி கூலி வேலைக்கு சென்று வேலை செய்து வருபவர்கள். அவர்கள் தொடர்ச்சியாக கடின உழைப்பு காரணமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல் சோர்வுகளை போக்குவதற்காக சாராயம் எடுத்துக்கொள்வதை வழக்கமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் கடந்த 18ஆம் தேதி பாக்கெட்டில் அடைத்து வாங்கப்பட்ட அந்த கள்ளசாராயத்தை பருகி பலருக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஒருபுறம் அவர்கள் பலர் உயிரிழந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு புறம் தற்போது வரை இந்த கள்ளசாராயம் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் தற்போது வரை கள்ளசாராயம் பருகி பல்வேறு உடல் உபாதைகளுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து நீடித்த வண்ணமே இருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது வரை 180க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதற்கிடையே கடந்த 3 நாட்களாக அடுத்தடுத்து இந்த உயிர்பலி நடந்து வருவதன் காரணமாக தங்களுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் என பலரை இழந்து அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் தங்களது எதிர்கால வாழ்க்கையை எண்ணி தங்கள் பெரும் கண்ணீரோடும் மார்பு, வயிறு என அனைத்தையும் அடித்துக் கொண்டு அவர்கள் கதறல் சத்தம் கள்ளக்குறிச்சி மட்டுமல்லாமல் தமிழகத்தையும் தாண்டி பல்வேறு பகுதிகளில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் தான் நேற்றைய தினம் கந்தன் என்கிற ஒருவர் அந்த கள்ளசாராயம் அருந்திவிட்டு அவரது உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டு அவரால் பேசவும் முடியாமல் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவருடைய அந்த கடைசி நிமிட வீடியோ என்பது பார்ப்போர் அனைவரையும் கண்கலங்க வைத்திருந்தது. போதைக்கு அடிமையாக கூடிய நபர்களின் வாழ்க்கை அந்த கடைசி நிமிடம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை எடுத்துரைக்கும் வகையிலேயே அந்த வீடியோ வெளியாகி இருந்தது. ஆனால் அந்த வீடியோ வெளியாகி 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்கு முன்னதாகவே குழந்தையுடன் ஒருவர் பிரதான சாலையில் அருகே இருக்கக்கூடிய ஒரு கடை வாசலில் கள்ளசாராயம், அதுவும் 2 பாக்கெட் கள்ளசாராயம் அருந்திவிட்டு அவர் சுய நினைவின்றி தனது மகனை கட்டி அணைத்தபடி சாலையில் படுத்து கிடந்தார். அதை அவ்வழியே சென்ற பொதுமக்கள் சந்தேகத்துடன் அவரிடம் பேச்சு கொடுத்திருக்கிறார்கள். அப்போது அவர் கள்ளசாராயம் அருந்தியது உறுதியானதை அடுத்து உடனடியாக மருத்துவத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து அங்கு விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸில் அவர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார். இது அவருக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. யாரேனும் அவரை கண்டு கொள்ளாமல் இருந்திருந்தால் நிச்சயம் அவருக்கு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கக்கூடும். அங்கிருந்த உடன் இருந்த குழந்தையின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கும். இதே நிலை தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் அவர்களது குழந்தைகள் மற்றும் எதிர்காலத்திற்கு தேவை. இது போன்ற கள்ளசாராயத்திற்கு வீணடிக்க கூடாது, தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகளை அரசு இரும்பு கரம் கொண்டு எடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஒருமித்த குரல் தமிழ்நாடு முழுவதும் தற்போது பிரதிபலித்துக் கொண்டு இருக்கிறது. இதற்கிடையே அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காவல்துறை சார்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கள்ளசாராயம் காய்ச்சக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்களை களையெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல கள்ளசாராயம் காய்ச்சக்கூடிய இடங்களை கண்டறிந்து அங்கு தனிப்படை போலீசார் ஒரு தீவிர சோதனைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில்
சம்பவத்தை தொடர்ந்து ஒரு ஆண்டுக்குள்ளதாக தற்போது கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமான நடவடிக்கைகள் இனி தொடரக்கூடாது. இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கும் என்கிற நம்பிக்கை அனைவர் மத்தியிலும் தற்போது உதித்திருக்கிறது. இதற்கிடையே இந்த போதையில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கையும் அரசு எடுக்க வேண்டும் என்கிற குரலும் தற்போது எழுந்திருக்கிறது.